மண்புழு என்ன செய்யுது அப்படின்னாக்கா சுரங்கம் பண்ணுது. அது சுரங்கம் பண்ணும்போது இந்த பனித்தண்ணி மழை தண்ணிலாம் கீழே 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 போகுது. அப்போ அந்த வேர் ஆழமாக போய் பரவலாக போய் நிறைய இடத்துல இருந்து தன்னுடைய சத்துக்களை எடுத்துக்குது. ஆகையினால வலுவா நிற்குது, நிறைய காய்க்குது, எல்லாம் வேகமாக வளருதுன்னு. மழை நேரத்தில் தண்ணி பாய்ச்சும் போது கரைச்சி கீழே போகிற சத்துக்கள் இருக்குல்ல, அதை மேலே மேலே கொண்டாந்து கூட்டுது. நம்ம யூரியா தாக்கில் 46% நைட்ரஜன் தான் இருக்கு. ஆனால் மூச்சை இழுத்து வெளியில் விடுறீங்க பாருங்க, அதில் 79% நைட்ரஜன் இருக்கு. மூட்டையில் இருக்கிறத கொட்டிட்டீங்கன்னா சாக்கு காலி. ஆனால் நீங்கள் 79% எடுத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் 79% இருக்கும். அதான் இயற்கை, இயற்கை வழியது. அந்த காற்றுல இருக்கிற நைட்ரஜனை பூமியில எடுத்து நிறுத்துற வேலையா இந்த மண்புழு செய்யுது. பூமியில ஈரமும் இருக்கணும், காற்றும் இருக்கணும். வேறு சுவாசிக்குது, அதனால காற்று இருக்கணும். வேறு தண்ணியை உறிஞ்சது, அதனால தண்ணி இருக்கணும். இந்த தண்ணியும் காற்றும் ஒரே இடத்துல இருக்காது. இப்போ தண்ணிக்குள்ள உள்ளவங்க செத்து போறாங்க, ஏன்னா காற்று இல்லை. பாலைவனத்தில் ஆள் இல்லை, ஏன்னா அங்கே தண்ணி இல்லை. ரெண்டும் ஒன்றா வைக்கிறது கஷ்டம். அந்த ஒன்றா வைக்கிறத மண்புழு செய்யுது. மேலே கொண்டாந்து கொட்டும்போது குருணையாக கொண்டாந்து கொட்டுது. அதில் சின்ன ஓட்டையிலலாம் காற்றும், பெரிய ஓட்டையிலாம் தண்ணி இருக்கு. இதை ஏர் வாட்டர் பேலன்ஸ்னு இங்கிலீஷில் எழுதிட்டு கிடக்குறாங்க. நம்ம வைத்தியரை கேட்டால் சொல்கிறாரு, வாதம் பித்தம் கவனம் 3 இருந்தால் உடம்புல உயிர் இருக்கும். அதனால் 2 இல்லை 3 இருக்கணும். காற்று நெருப்பு தண்ணி, காற்று நெருப்பு தண்ணி, காற்று நெருப்பு தண்ணி சீராக இருந்தால் என் உடம்புல உயிர் ஓடுது. அது மாதிரி மண்ணுக்குள்ளேயும் அது 3 இருந்தால் மட்டும் அங்கே உயிர் இருக்கும். ஆகையினால என்ன செய்யணும்னா அதை மண்புழு மட்டும் தான் செய்யுது. அதில் மண்புழுவை இன்னைக்கு கொண்டுட்டோம். நாம உழவனே கிடையாது. நாம விதைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் தான் உழுவுறோம். ஆனால் மண்புழு வாழ்நாள் முழுவதும் உழுகிட்டே இருக்கு. அதான் உழவன். அந்த உழவனுக்கு நம்ம நண்பனாக இல்லாமல் போயிட்டோம்.